the clever cook. There was once a cook called Hansel. ஒரு சமையல்காரனோட பெயர் ஹன்சல். Every day before going into the kitchen, he would take a good draught of wine to smarten himself up. அவன் டெய்லியும் கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் ஒரு ஜூஸு குடிச்சிட்டு போவான். அது குடிக்கிறதுனால அவனுக்கு ஸ்மார்ட்டாக இருப்பான். Since wine gave him an appetite. அந்த ஜூஸை குடிக்கிறதுனால அவனுக்கு வயிறு பசிக்காது. He would always taste some of the dishes that he was cooking. அவன் செய்கிற சமையலை அவன் 2-3 டிஷ்ஷஸை டேஸ்ட் பண்ணி பார்ப்பான். The cook must know how the food taste very. He would say to him. அதே தான் அதில் உள்ளது, டேஸ்ட் பண்ணி பார்ப்பான். அதான் அடுத்தது. It so happened that one day his master said to him, Hansel, I have a guest coming tonight. ஒரு நாள் ஹன்சலோட மாஸ்டர் இன்னைக்கு நைட்டு ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஸ்ட் மீட் 2 போர்ஸ் இன் அவர் பெஸ்ட் ஸ்டைல். நீ ஒரு 2 சிக்கனை நல்லா ரோஸ்ட் பண்ணி உன்னோட பெஸ்ட்டு செல்ஃபில் ரோஸ்ட் பண்ணி வச்சிரு. இட் சே பி டவுன் சார். டன் சார் செட்டு ஹிம்செல்ஃப். ஓகே சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டுவார்ட்ஸ் ஈவினிங் he killed the chickens and dressed them. அவன் ஒரு 2 சிக்கனை கழுவி வச்சுருக்கான். Then he put them near the fire of roast. அந்த சிக்கனை ஃபயர் பண்ண ஆரம்பித்தான். They got brown and crispy. அந்த சிக்கன் நல்லா ப்ரௌனியாகவும் கிரிப்ஸியாகவும் இருக்குது. பட்டு ஸ்டேல் ஆஃப் கெஸ்ட் did not come. அந்த கெஸ்ட்டு வரலை இன்னும். They ஹன்சல் called to his master. அந்த ஹன்சல் அவங்க மாஸ்டருக்கு கூப்பிடுறான். சார், if the guest is not coming, I must take the falls from the fire. நான் சார் இன்னும் கெஸ்ட்டு வரலை, நான் அந்த ஃபால்ஸை ஃபயர்லேருந்து எடுக்கிறேன். இட் வில் பி a pity if they are not eaten. Will they are hot and juicy. யாருமே சாப்பிடலன்னா இது ஹாட்டாகவும் ஜூஸியாகவும் ஆயிரும். The master set our right answer. ஆன்சர் கிட்ட சரின்னு மாஸ்டர் சொல்கிறாங்க. I go and rest the guest myself. அந்த கெஸ்ட்டை நான் கூப்பிட்டு வரேன். I saw as the master runned his back. Hansel set the falls on one side to himself. It is rested work standing over the fire so long. அவன் ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஜூஸ் ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டே இருக்க அந்த ஃபயரை பார்த்துக்கிட்டு. அண்டு செட்டிங் ஹோ கனோ வென் தே கம்மிங். இன்னும் மாஸ்டர் வரல. இந்த மீன் டைம் I drink a sip of wine. அவன் இது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அந்த ஒயின் எடுத்து குடிக்க போகிறான். Drinklets of drinking, he said, and it is not easy to give it up.
அதை திறக்கிறது ரொம்ப கஷ்டம். And again he took a good pull. அவன் அதை புல் பண்ணி குடிச்சிடுறான். Then he went up into the kitchen and put the 2 falls of over the fire again. அவன் மறுபடியும் அந்த ஃபால்ஸை ஃபயர் பண்ணுறான். He poured some butter over them and turned them round. என்னது அதை வந்து திருப்பி ரொட்டேட் பண்ணி விடுறான், சுற்றி விடுறான். மறுபடியும் ரொட்டேட் பண்ணி விடுறான். எனக்கு இது